முருகப்பெருமானுக்கு 6 நாள் சஷ்டி விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்பட வேணாங்க. ஒரு சூப்பர் நாள் இருக்குது. அதுதான் மகா கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணுற அந்த நாளில் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலே போதும். அந்த நாளில் என்ன வேணுனாலும் நடக்குங்க. அந்த நாள் 27/10/2025 திங்கட்கிழமை நாளைக்கு தான். அந்த நாள் சூரசம்ஹாரம் நடக்கும்போது விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். இந்த வழிபாடு எப்படி பண்ணலான்னா, காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு செம்பருத்திப்பூ, மல்லிகை, வில்வம், செவ்வரளி மலர்கள் இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை வைத்து முருகனை அலங்காரம் பண்ணி உங்களால் எது முடியுதோ நெய்வேத்தியம் வைங்க. முருகப்பெருமானுக்கு முன்னாடி சர்க்கோண கோலமிட்டு ஓம் சரவண பவ என எழுதி அதன் மீது 6 தீபங்கள் ஏற்றி வைங்க. அது நெய் விளக்காக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானின் பாடலை பாடி நெய்வேத்தியம் செய்து மங்கள ஆராத்தி செய்துவிட்டு கையில் ஒரு பூ வைத்து உங்கள் வேண்டுதலை வேண்டி அந்த பூவை முருகப்பெருமானின் காலடியில் வையுங்கள். அன்று முழுவதும் விரதம் இருங்கள். மாலையில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு ஈவினிங் மறுபடியும் குளித்துவிட்டு சர்க்கோண கோலமிட்டு 6 அகல் விளக்கு ஏற்றி ஓம் சரவண பவ என எழுதி தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து காலையில் செய்த மாதிரி மங்கள ஆராத்தி பூஜை செய்துவிட்டு நெய் வைத்தியத்தை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிட்டுவிட்டு அந்த விரதத்தை நீங்கள் அன்னைக்கு நிறைவு செய்தலாம். இந்த மாதிரி விரதம் இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அன்று மௌன விரதம் இருப்பது இன்னும் சிறப்புங்க. நீங்கள் முருக பக்தர்னா நாளைய நாளை மிஸ் பண்ணிடாமல் பூஜை பண்ணுங்க, பலன் பெறுங்க. நீங்கள் முருக பக்தர் என்றால் ஒரு லைக் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் முருகா போற்றி.